காவிரி வழக்க திரும்ப பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம். விவசாயிகள் போட்ட வழக்குல தான் காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. இன்னைக்கு அதுக்கான உரிமையை பெற்றிருக்கிறோம், ஒரு சட்ட அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் காவிரியில. அது விவசாயிகள் போட்ட வழக்கு தான். காவிரி டெல்டாவில் மீத்தேன் எடுக்கணும்னு ஒப்பந்தம் போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தான் அதுக்கு ஒப்பந்தமே போட்டாரு. விவசாயிகிட்ட கருத்தே கேட்கல. காவிரிக்காக போராடி இருப்பார்களா? நாங்கள் நடத்திய போராட்ட களத்தில் தான் அவர் எங்கோடு உடன் இருந்தார். திமுக தனியா விவசாயிகளுக்கோ காவிரி சிக்கலுக்கோ தனியா போராட்டம் நடத்தினதே இல்லை. என்றைக்கு நடந்திருக்கிறது என்று அவர்கள் சொல்லட்டும். மீத்தேன் திட்டத்தை அனுமதி கொடுத்ததே, காவிரி டெல்டா அழிப்பதற்கென்றே திட்டம் போட்டதே திமுக தானே. உங்களுக்கு நடுவர் மன்றம் கேட்டு மார்ச் மாசமே கடிதம் எழுதுறதுக்கு திமுக அரசுக்கு யார் அனுமதி கொடுத்தா? விவசாயியோட கருத்தை கேட்டீங்களா? இல்ல சட்டமன்றத்தில் அது குறித்து தீர்மானம் வச்சு வழிமொழிஞ்சிங்களா? எதுவுமே இல்லையே. நீங்க இன்னைக்கு விஜய் தலைமையிலான அரசு மேகதாட்டு அணை கட்டக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிற போது அதுல இடைச்சர்களா கொண்டு போய் நீங்க நடுவர் மன்றம் கேட்கறீங்க. அப்ப நடுவர் மன்றத்தை கேட்கிற நீங்க ஏன் அணையை கட்டாதீங்கன்னு ஏன் சொல்ல போறீங்க? உங்க மீது ஒரு வழக்கு ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதுக்கு 13 ஆண்டு காலம் தண்டனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ONGC போராட்டம் தொடர்பா தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடுவூர் கால்நடை பண்ணை 2500 ஏக்கர் விளைநிலம் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான வகையில் ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டத்தை வைத்து 13 பக்கம் என் மீது, ஆகவே என்னை பிடித்து 13 ஆண்டு காலம் சிறையில் வைக்க திமுக எப்படி துணிவு வந்தது? இந்த கொடுமைகள் அரங்கேறியது உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை. விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்ட வரலாறு திமுக ஆட்சி காலத்தில் தான். வேற எங்கேயுமே விவசாயிகள் மீது எந்த விவசாயிகள் மீதும் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கல் நல்லசாமி தலைமைச் செயலகத்தில் ஒரு பேட்டி கொடுத்தார். கல்லுக்கான அனுமதி கொடுங்க, காவிரி நீர் பிரச்சனை இப்படி அணுகுங்கள் என்று சொன்னார்கள். அவருடைய கழுத்து நெரிக்கப்பட்டு சாலையில் கொண்டாடி வீசப்பட்டார். இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. காங்கிரஸ் கட்சி என்றென்றெல்லாம் அண்டை மாநிலங்கள் ஆட்சிக்கு வருதோ அன்றைக்கெல்லாம் தமிழகத்திற்கு மிகப்பெரிய பேராபத்து. இந்த அடிப்படையில தான் அந்த டேம் ட்ரிபிள் லைன் என்கிற படத்தை நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களுடைய ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் திரு PR பாண்டியன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசு பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க, வேளாண் பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. நேற்றைக்கு நீங்க தமிழக அமைச்சர்களோடு உள்ள பேச்சுவார்த்தையிலையும் கலந்துட்டு இருக்கிறீங்க. அதை பத்தி பேசலாம். முதலாவதாக இந்த தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட், வேளாண் பட்ஜெட், இது ரெண்டையும் எப்படி பார்க்கிறீங்க? கடந்த திமுக ஆட்சியை விட கூடுதலான நிதி ஒதுக்கீடை பல திட்டங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். ஆனா அதுக்கான நிதியை அவங்க ஒதுக்கீடு பண்ணல. இன்னைக்கு அதே பயிர்வாரி முறையை இவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா அதுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு பண்ணல. ஆனா உற்பத்தி பொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றம் செய்து ஏற்றுமதி செய்கிற தகுதியை உயர்த்துவதற்கான அதுக்கான நிதி ஒதுக்கீடோ, அதுக்கான ஆலைகளோ, உற்பத்தி ஆலைகளையோ, அதுக்கு கிராமப்புறத்தில் அதை செயல்படுத்துவதற்கான திட்டங்களோ எதுவுமே இதில் இடம்பெறவில்லை. அதே போல் நாங்கள் கல்லுக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேங்காய்க்கு விலை கிடைக்க மறுக்கிறது. பனைமரங்கள், அந்த பனைமரத்தை வளர்க்க வேண்டுமானால் அதிலிருந்து கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தால்தான் பனைமரத்தை வளர்ப்பவர்களால் வளர்க்க முடியும். ஒரு மரத்தை வளர்த்தால் அந்த மரம் அந்த மக்களுக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். ஆகவே இவ்வளவு தேக்கு மரம், செம்மரம் போன்ற மரங்கள், விலை உயர்ந்த மரங்களை வளர்த்தால் அது விவசாயிகளுக்கு சொந்தம் இல்லை, அது அரசுக்கு சொந்தம். நம்மளுடைய பட்டாளத்தில் வளர்த்தா கூட அரசு அனுமதி இல்லாமல் வெட்ட முடியாது. இப்படி பல வகைகளில் மரம் வளர்ப்பதே பின்னோக்கி போவதற்கு காரணமே விலை உயர்ந்த மரங்கள் எதையுமே விவசாயிகளுக்கு சொந்தமாக்கப்படவில்லை. பல விஷயங்கள் ஏமாற்றம் அளிப்பதாக இருந்தாலும் பொது பட்ஜெட்டில் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு வேளாண் சார்ந்த திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார். தொடர்ந்து எல்னினோ தாக்குதலிருந்து எதிர்கொள்ள வேண்டும், அதற்கான ஒரு குழு போட சொன்னோம். அந்த குழு போட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் விவசாயிகளுக்கு அதில் இடமளிக்கவில்லை. அதே போல நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகளும் அதில் இடம்பெற வேண்டும். அது அந்த எல்னினோ தாக்குதலில் அது இடம்பெறவில்லை. ஆனால் அதற்கு ஒரு 340 கோடி ரூபாய் எல்னினோவை எதிர்கொள்வதற்குன்னு தனி நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார். திமுக ஆட்சி காலத்தில் 4 ஆண்டு காலம் நீர்ப்பாசனத்துறையை புறக்கணித்து விட்டார்கள். நீர் மேலாண்மையை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். இதனால் மிகப்பெரிய ஒட்டுமொத்த பின்னடைவு ஏற்பட்டது. குறிப்பாக காவிரி, வைகை குண்டார் திட்டத்திற்கு கூட அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்யாமல் கிடப்பிலே போட்டு விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு தாவேகா தலைமையிலான அரசு 9624 கோடி ரூபாய் நீர்ப்பாசன திட்டங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டமாக இருக்கிறது. அடிப்படையாக நீர்நிலைகளை பராமரிப்பதுதான் இன்றைக்கு எல்லாவற்றிற்கும், பொதுமக்களுக்கும், விவசாயத்திற்கும், குடித நீருக்கும் எல்லா வகையிலையும் பயன்படக்கூடியது நீர்ப்பாசன திட்டங்கள் தான். வேளாண் பட்ஜெட்டும் அதை ஒட்டி வந்திருக்கிறதை தவிர நிதி ஒதுக்கீடு குறைவால் அதை நம்மால்
பாராட்டக்கூடிய வகையில் அந்த பட்ஜெட் இடம்பெறவில்லை என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கு. இப்ப நீங்க பேசின விஷயங்கள்ல இருந்து கல் தொடர்பா பேசியிருந்தீங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் கல்லுக்கான தடை இருக்குது. தொடர்ந்து நீங்க அது சம்பந்தமான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறீங்க. இந்த புதிய அரசு கல் குறித்த ஒரு பார்வையை உங்களை போன்றவர்கள் வந்து கேட்டு பெற தயாரா இருக்கிறாங்களா? நாங்கள் மது ஒழிப்பை தமிழ்நாடு அரசு செயல்படுத்த வேண்டும் என்று கடந்த 10 ஆண்டுகளாக வலியுறுத்துகிறோம். அப்பொழுதெல்லாம் திமுகவா இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருந்தாலும் அண்டை மாநிலங்களில் புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் மது நடைமுறையில் இருக்கிற போது தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு சாத்தியமில்லை என்று சொல்கிறார். சரி, அப்படி நீங்கள் ஒப்பிட்டு பேசுகிற போது புதுச்சேரி, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடக மாநிலங்களில் கல் விற்பனைக்கு அனுமதிக்கப்படுகிறது. ஏன் நீங்கள் தமிழ்நாட்டில் கல் விற்பனைக்கு அனுமதிக்க கூடாது? அப்படி தமிழ்நாடு முழுமையிலும் இந்த கல் இறக்குவதற்கு அனுமதி கொடுத்தால் ஒட்டுமொத்தமாக விவசாய தொழில் மேம்படும், நெல் உற்பத்தியோட அளவு குறையும், கரும்பு உற்பத்தி அளவு குறைந்து விட்டது, பரப்பளவு குறைந்து விட்டது. பனை மேம்பாட்டு கழகம்னு ஒண்ணு அறிவிச்சிருக்காங்களே, இப்ப பனை மேம்பாட்டு கழகம் அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த பனை மேம்பாட்டு கழகம் இருக்கிறது, பனை வாரியம் என்கிற பெயரில் அந்த கழகம் இருக்கிறது. ஆனால் அதுல உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை விற்பனை செய்வதற்கான சந்தையை அரசாங்கம் அனுமதித்தால் தானே பணத்தை வளர்ப்பதை ஊக்கப்படுத்த முடியும். பனையை வளர்ப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறீர்கள், ஆனால் பனையிலிருந்து விவசாயிகளுக்கு என்ன வருவாய் வரும்? அந்த பனைமரத்தை வயல்வெளிகளில் நடப்பட்டால் வயல்களில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஆனால் அந்த பனைமரத்திலிருந்து கல் இறக்குவதற்கு அனுமதி கொடுத்தால் இந்த வயலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் அவங்க ஒழுங்குபடுத்த முடியும். ஆனா இவங்க தொடர்ந்து இந்த டாஸ்மாக்லாம் ஆன்லைன் விற்பனை இப்படிலாம் அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கல் குறித்து தொடர்ந்து ஏன் ஒரு பார்வை வெளிப்படுத்தாம இருக்கிறாங்க? கல் குடிப்பவர்களுடைய எண்ணிக்கை கூடுதலானால் மது விற்பனை குறையும், அரசுக்கு வருவாய் குறையும். எனவே உழைப்பாளி மக்களை சுரண்டுவதுதான் மது விற்பனை மையத்தினுடைய வேலையாக இருக்கிறது. ஆகவே மது விற்பனை மையம் கல்லை குடிப்பதற்கு தான் கிராமப்புற மக்கள் ஆர்வம் காட்டுவார்கள். ஏனென்னா மனித உடல் வலிமை பெறும். கல்லை அருந்தினால் வேலை வாய்ப்பை பெருக்க முடியும், உடல் உழைப்பை ஊக்கப்படுத்த முடியும். இப்படி பல வகைகளில் உடல் நலனுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய கல் அனுமதிக்கப்பட்டால் மது விற்பனை குறைந்துவிடும் என்பதால் அரசாங்கங்கள் கல்லுக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள். எனவேதான் இந்த அரசாங்கமும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். நான் நேரடியாக சந்தித்த போது கல்லை இறக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டோம். அவர் புன்சிரிப்போடு அதை நான் பரிசீலிப்பதாக சொன்னார். ஆனால் இன்றைக்கு நீராபானத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நீராபானத்தை இறக்குவதற்கு கூட கிராமப்புற காவல்துறை அனுமதிப்பதில்லை. எனவேதான் நீங்கள் கல்லுக்கான அனுமதியை நேரடியாக கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டோம். நீராபானம் பதநீர் இந்த மாதிரி சொல்றீங்க? ஆமா, அது சுண்ணாம்பு தடவி இறக்குறது ஒண்ணு இருக்கு, சுண்ணாம்பு இல்லாம இறக்குறது ஒண்ணு இருக்கு. நீங்க எந்த களையத்தை தென்னை மரத்துல கட்டினாலும் காவல்துறை கீழே இருந்து அந்த களையத்தை உடைக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல ஒரத்தநாட்டுல கீழே இருந்து கலால் பிரிவு காவல்துறை போய் தென்னை மரத்துல இருக்கிற சொந்த பட்டா நிலத்துல இருக்கிற தென்னை மரத்துல இருக்கிற களையத்தை உடைச்சிருக்காங்க. அப்புறம் திரும்ப காவல்துறை முன்னால் போய் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி எங்கள் மரத்தில் நாங்கள் பதநீரை இறக்கி விற்பனை செய்வதற்கு, நீராக இறக்கி விற்பனை செய்வதற்கு என்ன தடை இருக்கிறது? அரசாங்கம், மத்திய அரசு கொள்கை பூர்வமாக அறிவித்து விட்டது. மாநில அரசு நீராபானம் இறக்குவதற்கு அனுமதி இருக்கிற போது நீ ஏன் களையத்தை உடைக்கிறாய் என்று கேட்ட போதுதான் அவர்களுக்கு கல்லா நீராவா என்பது கூட புரிகிறது. நீங்க பேசும்போது நீர்வளத்துறை, நீர்ப்பாசன்மை குறித்து சொல்லியிருந்தீங்க. அரசியலா இந்த கேள்வி நீங்க எடுத்துக்க வேண்டாம், அரசியல் எடுத்துக்கிட்டா கூட ஒன்றும் சிக்கல் இல்லை. முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பேசும்போது இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லை, நீர்வளம் குறித்தெல்லாம் எதுவுமே இல்லை, வெற்று அறிவிப்பு அப்படிங்கிற ஒரு கமெண்ட், ஒரு விமர்சனத்தை சொல்றாரு. உண்மையிலேயே அப்படிதான் இருக்குதுங்களா? பொது பட்ஜெட்டை பொறுத்தவரையிலும் நீர்ப்பாசன திட்டத்துக்கு 9624 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிற போது அவர் எந்த அடிப்படையில் இந்த கருத்தை முன்வைத்தார் என்பது எனக்கு புதிராக இருக்கிறது. அவர் ஆட்சி காலத்தில் அவர் அந்த துறைக்கு அமைச்சராக இருந்த போது மூத்த அமைச்சர், தமிழ்நாட்டினுடைய நீர்ப்பாசனத்தை A to Z முழுமையாக உணர்ந்தவர். அவருக்கு அந்த நிதி ஒதுக்கீடு கொடுக்கப்படவில்லை. அந்த ஏமாற்றமும் அந்த ஒரு கோபமும் கடந்த ஆட்சியின் மீது அன்றைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகனுக்கு இருந்தது. 1000 இடங்களில் தடுப்பணைகள், கதவணைகள் அமைக்கப்படும், ஆறுகளில் குறுக்கே உபரி நீரை தடுக்கப்படும், நிலத்தடி நீரை மேம்படுத்தப்படும் என்று சொன்னார்கள். எந்த இடத்துலயாவது ஒரு கதவணை அமைக்கப்பட்டிருக்கிறதா? ஏற்கனவே எடப்பாடி காலத்தில் 4 இடங்களில் கதவணைகள் அமைப்பதற்கான டெண்டர் விடப்பட்ட பணிகளையே திராவிட முன்னேற்ற கழகம் ரத்து செய்தது. அவர்கள் நீர் மேலாண்மையை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்தார்கள். ஆனால் அதில் விருப்பமில்லாமல் இருந்தவர் துரைமுருகன். அவருக்கான மூத்த அமைச்சர் என்கிற அடிப்படையில் கூட கடந்த காலத்தில் திமுக அந்த ஒதுக்கீடுகளை செய்யவில்லை. இப்பொழுது ஒப்பிட்டு பேச வேண்டும்.
கடந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் நீர் மேலாண்மைக்காக ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு? தற்போது முதலாண்டிலேயே 26-27 பட்ஜெட் ஓராண்டு காலத்துக்குள்ளாகவே 9624 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறது ஒரு அரசாங்கம் என்று சொல்லுகிற போது அதை ஒப்பிட்டு கருத்து சொல்ல அவர் முன்வர வேண்டும். ஆனா MRK பன்னீர்செல்வம் கிட்டத்தட்ட துரைமுருகன் போன்ற ஒரு கருத்தை தான் அவரும் சொல்றாரு. ஒரு விவசாயிகளுக்கு இதுல எந்த பயனுமே இல்லை, குறிப்பா இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி எல்லாம் இவங்க சொல்லவே இல்லை, தேர்தல் வாக்குறுதியில சொன்னாங்க அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டாவே முன்வைக்கிறாங்க. பயிர் கடன் கூட்டுறவு கடன் தள்ளுபடி குறித்து சிறு குறு விவசாயிகளுக்கு 100%, பெரு விவசாயிகளுக்கு 50% நிபந்தனை இல்லாமல் தள்ளுபடி செய்யப்படும் என்கிற அறிவிப்பை முதலமைச்சர் அன்றைக்கு தவேக கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் தேர்தல் அறிக்கையில் அவர் வெளியிட்டார். பல இடங்களில் அவர் பேசுகிற போது நான் அறிவிக்கிற அறிவிப்புகள் யாரும் நம்பிக்கை இழக்க வேண்டாம், நான் உடனடியாக அதை நிறைவேற்றி விடுவேன் என்று உத்தரவாதம் கொடுத்தார். நாங்கள் அவர் பதவியேற்று மறுவாரமே சந்தித்து அவரிடம் பேசுகிற போது அவர் அந்த கடனை முழுமையும் சொன்ன அடிப்படையில் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற உணர்வோடு தான் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். ஆனால் அதற்கு நிதி சுமை ஒரு காரணமாக இருக்கிறது. அதற்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுப்பதிலே மிகப்பெரிய பின்னடைவு இருந்ததுனால்தான் இந்த 2 முறை கடன் தள்ளுபடி அறிவிப்பு விவசாயிகளுக்கு பயனற்ற நிலையிலே இருக்கிறது. ஆனால் முதலமைச்சரை பொறுத்தவரை உணர்வுபூர்வமாக இருக்கிறார். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்கிறேன், நீங்கள் தேர்தல் அறிக்கையில் கடன் தள்ளுபடியை குறித்து ஏன் அறிவிக்கவில்லை, வாக்குறுதி கொடுக்கவில்லை என்று நாங்கள் கேட்டபோது நீங்க சொன்னது மத்திய அரசாங்கம் மாநில அரசு விவசாயிகளுக்கான கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்யக்கூடாது என்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரசாணைக்கு முரணாக நாங்கள் வாக்குறுதி கொடுக்க மாட்டோம் என்று நீங்க சொன்னீர்கள். ஆனால் இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அரசாங்கம் நேற்றைக்கு எங்களை அழைத்து உங்கள் அனைத்து விவசாயிகளும் பயன்பெறுகிற வகையில் பாரபட்சம் இல்லாமல் இந்த கடன் தள்ளுபடி அறிவிப்பை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவிப்பார் என்கிற ஒரு உத்தரவாதத்தை 8 அமைச்சர்கள் கொடுத்திருக்கிறார்கள். மூத்த அமைச்சர்கள் அதில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னது என்ன? மத்திய அரசு என்ன வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறது? கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்தால் 60 நாட்களுக்குள் தள்ளுபடி செய்த தொகை முழுமையும் நபார்டு வங்கிக்கு செலுத்த வேண்டும் என்கிற சுற்றறிக்கை போடப்பட்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சுற்றறிக்கையை கடன் கொடுக்க தள்ளுபடி செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளதாக ஒரு பொய் பிரச்சாரத்தையே மத்திய அரசு தலையில் சுமத்தி விட்டு இவர்கள் விவசாயிகளிடத்துல அந்நியப்பட்டார்கள். மத்திய அரசாங்கம் அப்படி ஒரு உத்தரவு போடவே இல்லையா? இல்லையே, போட்டிருந்தால் எப்படி இவங்க தள்ளுபடி செய்ய முடியும்? அப்புறம் எதுக்கு திமுக அரசாங்கம் அப்படி ஒரு இதை சொல்ல போறாங்க? அதை சொல்லிட்டு இது மாதிரி அறிக்கையை வெளியிட்டு அதை நியாயப்படுத்தி பேசுறதுக்கு மேடையெல்லாம் பயன்படுத்தினாங்க, ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினாங்க. ஆனா எந்த உண்மையும் இல்லையே. இப்ப இன்னைக்கு சொல்லப்படுற கருத்து 60 நாட்களுள்ள முழு தொகையும் நபார்டு வங்கிக்கு செலுத்தணுங்கிறது தான் நிதி சுமை வருது. அப்ப கடன் தள்ளுபடி என்பதை கூடாதுன்னு மத்திய அரசு சொல்லலையே. சொல்லியிருந்தா எப்படி மகாராஷ்டிராவில் 36,000 கோடி தள்ளுபடி பண்ண முடியும்? அப்ப ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை புறக்கணிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் நிலங்களை அபகரிக்கிறது. நீர்நிலைகள், ஆறுகள், ஏரிகள், குளம், குட்டைகள் அத்தனையும் கார்பரேட் நிறுவனங்கள் அபகரித்துக் கொள்வது. பரந்தூர் விமான நிலையத்துக்கு அமைப்பதற்கு 4000 ஏக்கர் பரப்பளவிலான ஏரிகளை அபகரித்துக் கொள்வதற்கு அந்த சட்டம் வழிவகுத்தது. விவசாய நிலங்களை கார்பரேட்கள் எப்படி ஆக்கிரமிப்பு செய்யறாங்க? எங்க நீங்க திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் ஒன்றியத்துல சீம்பலம், பட்டறை என்கிற ஒரு 3 கிராமங்கள்ல இருக்கிற 450 ஏக்கர் நிலத்தை ஒரு தனியார் நிறுவனம் போய் ஆளுங்கட்சி ஆதரவோட காம்பவுண்ட் வால் போட்டு அபகரிக்குது. இப்ப நாங்க அதெல்லாம் தடுத்து நிறுத்தி அந்த விவசாயிகளுக்கு பிரித்தளிக்கப்பட்டிருக்கு. காஞ்சிபுரத்துல கீழ்கதிர்பூர் என்கிற கிராமம், காஞ்சிபுரம் மாநகரத்தை ஒட்டின கிராமம், கிட்டத்தட்ட 420 ஏக்கர் நிலம், கிட்டத்தட்ட 300-400 வருடமா அந்த குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டு அவங்க சாகுபடி செய்து வருகிறார்கள். அந்த நிலத்தை ₹1 உங்களுக்கு கிடையாது, அரசுக்கு சொந்தமான நிலம்னு அபகரிக்கிற நிலம். அதே போல உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு காரணம் காட்டி குத்தக விவசாயிகள் பாதுகாப்பு சட்டம், தமிழ்நாடு அரசு குத்தக விவசாயிகள் பாதுகாப்பு சட்டம்னு ஒரு பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆதீனங்களுக்கு சொந்தமான, அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலங்கள், கோவில் குத்தகை நிலங்கள் இவை அனைத்தும் தமிழ்நாடு குத்தகை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குத்தகை விவசாயிகளாக அனுமதிக்கப்பட்டு ஆதீனத்திற்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை விவசாயிகளுக்கு உண்டு, கோவில்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை விவசாயிகளுக்கு உண்டு. அந்த நிலங்களை எல்லாம் கடந்த 2012, 13, 14, 16, 17 வரையிலும் ஏற்பட்ட மிகப்பெரிய வறட்சி, அதில் விளைவிக்க முடியாமல் தரிசு கிடந்தது. அந்த காலகட்டத்தில் குத்தகை பாக்கியை நிலுவை காட்டி வருவாய் நீதிமன்றங்கள் நிலவெளியேற்றம் செய்தது. அந்த நிலவெளியேற்றம் செய்ததே தவறானது. அதனை சென்னை மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் கோவில் சொத்துக்களை இணையதளத்தில் வெளிப்படையாக அனைவரும் தெரிந்து கொள்கிற வகையில் பதிவேற்றம் செய்யும் சொன்னாங்க. அந்த பதிவேற்றத்தில் போய் குத்தகை நிலத்தையும் பதிவேற்றம் செஞ்ச திமுக அரசு
அந்த நிலங்களை பூரா நாங்கள் சிப்காட் அமைக்கிறோம், கார்பரேட்டுகளுக்கு வழங்க போகிறோம் என்று பிடுங்குகிற வேலையை தான் அவர்கள் செய்தார்கள். அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி அந்த நில ஒருங்கிணைப்பு சட்டமே இந்த நாட்டிற்கு தேவையில்லை என்பதை இந்த அரசிடம் சொல்லியிருக்கிறோம். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கவிருக்க அந்த ஏரிகள் அபகரிக்கப்பட்டால் சென்னைக்கு மாபெரும் குடிநீர் தட்டுப்பாடு வரும். செம்பரபாக்க ஏரியினுடைய அடிப்படையே பரந்தூர் பகுதியில் தான் இருக்கிறது. அந்த தண்ணீர் செம்பரபாக்க ஏரிக்கு வரவில்லை என்றால் சென்னைக்கு குடிநீர் வழங்குகிற 60% தண்ணீர் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். இவற்றையெல்லாம் உணர்ந்தே கார்பரேட்டுகளுக்கு ஆதரவான வகையில் இந்த திட்டங்கள் தனக்கு சுயநலத்திற்காக கொண்டு போய் ஆந்திரா ஓரத்துல போய் ஒரு பரந்தூர் விமான நிலையம் அமைக்கணும் அவசியம் இருக்கு. சென்னையிலிருந்து 1500 கிலோமீட்டர் தூரத்துல கன்னியாகுமரியோடைய கடைசி எல்லை இருக்கு. நீங்க பிரிவடைந்த பகுதி தெற்கு நோக்கில உங்களுடைய வளர்ச்சி இருக்கணும். நீங்க வேலூர் அப்துல்லாபுரம் விமான நிலையம் இப்ப திறக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க நேற்று பாராளுமன்றத்துல. அந்த பெங்களூர்ல ஒரு பெரிய விமான நிலையம் இருக்கு. இங்க அரக்கோணத்துல விமானப்படை விமானதளம் இருக்கு. திருப்பதியில உலகத்தர வாய்ந்த விமான நிலையம் கட்டப்படுது. திருப்பதிக்கும் பரந்தூருக்கும் 40-50 கிலோமீட்டர் தான் தூரமே. ஏன் நீங்க பரந்தூர்ல போய் அவ்வளவு பெரிய விமான நிலையம் கட்டணும்? அதை தெற்கு நோக்கில கொண்டு போகணும். விழுப்புரம் மாவட்டத்துல ஏற்கனவே உளுந்தூர்பேட்டை கிட்ட விமான நிலையம் இருந்ததா சொல்லப்படுது. விமானப்படைக்கு சொந்தமான விமான நிலையம் இருந்ததா சொல்லப்படுது. அந்த மாதிரி இடங்களை தேர்வு செய்து தமிழ்நாட்டோட வளர்ச்சி தெற்கு நோக்கி போகணும். வடக்கு நோக்கி போனா அது ஆந்திராவுக்கு இல்ல. உங்களுடைய முதலீடுகளை கொண்டு போய் நீங்கள் அடுத்த மாநிலத்தில் பதுக்கி வைத்துக் கொண்டு எங்களுடைய வருவாயை அந்த மாநிலங்களோடு அருகாமையில் கொண்டு விமான நிலையம் கட்டுவது, கடலூர் துறைமுகம் அந்த இதுல துறைமுகம் அமைப்பது, காட்டுப்பாக்கம் துறைமுகம் அமைப்பது, இப்படியாப்பட்ட செயல்களுக்காக அங்க இருக்கிற ஏரிகள் எல்லாம் தாரவேற்கப்பட்டிருக்கிறது அதானி நிறுவனத்திற்கு. ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய ஆட்சி காலம் விவசாயிகளுக்கு விரோதமான ஆட்சி, எதிரான ஆட்சி. அதனாலதான் அவர்கள் தோல்வியை சந்திக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுச்சு. தொடர்ந்து விவசாயம் நாட்டினுடைய முதுகெலும்பு, விவசாயம் குறித்து பல்வேறு கொள்கை முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது விவசாய நிலங்களை கார்பரேட்டுகளுக்கு ஏன் கொடுக்குறாங்க? அதே நேரத்தில் கார்பரேட்டுகள் நலன் குறித்து நாங்க சிந்திக்கணும், இப்படியும் அரசுகள் பேசுறாங்கல்ல. நீங்க முதலமைச்சர் விவசாயிகள் அழைச்சி கருத்து கேட்டிருந்தாரா? ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த போது சந்திக்கவே இல்லையா? சந்திக்கவே இல்லையே. ஒரு முறை கூட எங்களை சந்திக்கவே இல்லையே. அவருக்கு ஏதாவது பாராட்டு தெரிவிக்கணும்னாக்கா அவங்க கட்சியை சார்ந்தவங்க பச்சை தொண்டு போட்டவங்களை அழைத்து பாராட்டு பெறுவார்கள். நீங்க கொள்கை முடிவெடுக்கிற அதிகாரம் வேளாண்மை சார்ந்து மத்திய அரசிடம் இருக்கிறது. நில நிர்வாகம் மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆனால் மாநில அரசை ஒப்புதலை மீறி நில நிர்வாகத்துல அதை யாரும் தலையிட முடியாது. ஆனா இவங்க அந்த நில நிர்வாகத்தை கார்பரேட்டுக்கு ஆதரவா தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 கொண்டு வந்து நிறைவேற்றின ஒரு விளைவுதான் ஒட்டுமொத்த நிலங்களுடைய உரிமையே விவசாயிகள் இழந்துட்டாங்க. நீங்க காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்திலேயே ஹைட்ரோ கார்பன் நிலக்கரி போன்ற பேரழிவு திட்டங்களை எடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று அமைச்சர்களே பேசக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு. அந்த மீத்தேன் திட்டம், இது மாதிரியான திட்டங்கள்ல கடந்த காலங்கள்ல என்ன ஒரு அப்ரோச் உங்கள்கிட்ட கடைபிடிச்சாங்க? காவிரி வழக்க திரும்ப பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம். விவசாயிகள் போட்ட வழக்குல தான் காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. இன்னைக்கு அதுக்கான உரிமையை பெற்றிருக்கிறோம், ஒரு சட்ட அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். காவிரியிலனா அது விவசாயிகள் போட்ட வழக்கு தான். காவிரி டெல்டாவில் மீத்தேன் எடுக்கணும்னு ஒப்பந்தம் போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தான் அதுக்கு ஒப்பந்தமே போட்டாரு. விவசாயிகிட்ட கருத்தே கேட்கல. இன்னைக்கும் காவிரியில மேகதாட்டு அணைக்கு வரைவு திட்ட அறிக்கையே மத்திய நீர்வள ஆணையம் நிராகரிச்சு திருப்பி அனுப்பிட்டு, நீ விரிவான வரைவு திட்ட அறிக்கை கொடு. விரிவான வரைவு திட்ட அறிக்கைன்னாக்கா தமிழ்நாடோட ஒப்புதல் பெற்று, புதுச்சேரியோட ஒப்புதல் பெற்று, காவிரி மேலாண்மை ஆணையத்தோட ஒப்புதல் பெற்ற பிறகுதான் அது விரிவான வரைவு திட்ட அறிக்கையா போகும். அதை பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு காவிரி மேலாண்மை ஆணையத்தோட ஒப்புதல் பெறாமல் எந்த ஒரு வரைவு திட்ட அறிக்கைக்கும் மத்திய அரசுடைய வனத்துறையே சுற்றுச்சூழல் துறையே மேகதாட்டு அணை கட்டுவதற்கு எந்த அனுமதியும் வழங்காது என்பதை பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்கிறார். ஆனா நீங்க ஏன் நடுவர் மன்றம் கேட்கறீங்க? உங்களுக்கு நடுவர் மன்றம் கேட்டு மார்ச் மாசமே கடிதம் எழுதுறதுக்கு திமுக அரசுக்கு யார் அனுமதி கொடுத்தா? விவசாயியோட கருத்தை கேட்டீங்களா? இல்ல சட்டமன்றத்துல அது குறித்து தீர்மானம் வச்சு வழிமொழிஞ்சிங்களா? எதுவுமே இல்லையே. நீங்க இன்னைக்கு விஜய் தலைமையிலான அரசு மேகதாட்டு அணை கட்டக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிற போது அதுல இடைச்சர்களா கொண்டு போய் நீங்க நடுவர் மன்றம் கேட்கறீங்க. அப்ப நடுவர் மன்றத்தை கேட்கிற நீங்க ஏன் அணையை கட்டாதீங்கன்னு ஏன் சொல்ல போறீங்க? அன்னைக்கு விபி சிங் இருந்தாரு, நடுவர் மன்றம் கேட்கப்பட்டுச்சு. 2 மாநிலங்களுக்கு அரசியல் சாராத வகையில உச்ச நீதிமன்றத்துக்கு இடையான அமைப்பா நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டுச்சு. அதோட தீர்ப்பு 2007 வெளியிடப்பட்டுச்சு. இன்னைக்கு நீங்க அரசியல் சூழலே மாறி இருக்கிற போது நீங்க நடுவர் மன்றம் கேட்டா 3 மாசத்துல நடுவர் மன்றத்தை அமைச்சு அடுத்த 3 மாசத்துல தீர்ப்பை சொல்லி அணையை கட்டிக்கலாம்னு சொல்லிட்டா
கர்நாடகாவில் தேர்தல் வருது, அங்க ஆட்சியை பிடிப்பதற்கு பிஜேபியும் காங்கிரஸும் போட்டி போடுது. இருக்கிற ஆட்சியை தக்க வைக்கணும்னு காங்கிரஸ் கிளம்புறங்குது, விட்ட ஆட்சியை பிடிக்கணும்னு பிஜேபி கிளம்புறங்குது. இந்த சூழல்ல நீங்க நடுவர் மன்றம் கோரியது யாரை கேட்டு கோரினீங்க? உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தா? ஆனா துரைமுருகன் பேசும்போது நான் இந்நேரத்துக்கு அமைச்சரா இருந்தேன்னா ஸ்டாலின் அவர்கள் என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பாரு, நாங்க இருந்த வரைக்கும் காவிரி தண்ணி சரியா வந்துச்சு அப்படிங்கிறாரு. இயற்கை ஒத்துழைச்சது, மழை கரெக்டான நேரத்துல பெஞ்சது, அதனால காவிரி மேட்டூர் அணை நிரம்பிடுச்சு. ஆனா எல்னினோ தாக்குதல் இந்த ஆண்டு துவங்கி இருக்கு. இது உலகம் முழுமையில் இருக்கிற பேராபத்து. அவர் சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி காவிரி டெல்டாவில தரிசு ஏற்பட்டிருந்தால் என்னை முதலமைச்சர் விட்டிருக்க மாட்டாரு அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா அவரு இதுவரையிலும் நடுவர் மன்றம் கோரியது பத்தி துரைமுருகன் விளக்கம் அளித்திருக்காரா? அவர் எந்த சூழ்நிலையும் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு மத்திய அரசால் அனுமதி வழங்க முடியாது, கட்ட முடியாது என்பதை மட்டும்தான் வலியுறுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார் தவிர, அவர் நடுவர் மன்றம் கோரி திமுக அரசு கடிதம் எழுதியது அன்றைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்த துரைமுருகன் இன்றைய வரையிலும் கருத்து பதிவிட்டிருக்காரா? சென்ற ஆண்டு கொள்முதல் செய்த நெல் இந்த ஆண்டு இதுவரையிலும் அரிசியாக்கப்படவில்லை. குறுவை நெல் அப்படியே காலாவதி ஆகிவிட்டது. சம்பா நெல் அப்படியே கிடக்கிறது. இந்த குளறுபடிக்கு யார் காரணம்? திமுக தானே. இத்தனை ஆண்டுகளாக கொள்முதல் செய்யப்படுகிறது அரசாங்கம். 84 நேரடி நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. இதுவரையிலும் இப்படி நெல் சிரிப்பா சிரித்தது உண்டா? வீதிகளில் கொட்டி வைத்து வீணடிக்கப்படுவதை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்களே விவசாயிகள். உற்பத்தி செய்வருடைய மனவு என்ன பாடுபடும்? இதற்கு யார் அடிப்படை காரணம்? ஆக இன்றைக்கு விஜய் தலைமையிலான அரசு அதற்கான ஒரு முன்முயற்சி எடுக்கிறது. இன்னைக்கு சட்டமன்ற வரையிலும் போய் போராடப்படுகிறது. அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கல் நல்லசாமி தலைமை செயலகத்தில் ஒரு பேட்டி கொடுத்தார். கல்லுக்கான அனுமதி கொடுங்க, காவிரி நீர் பிரச்சனை இப்படி அணுகுங்கள் என்று சொன்னார்கள். அவருடைய கழுத்து நெரிக்கப்பட்டு சாலையில் கொண்டாடி வீசப்பட்டார். இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நேற்றைய தினம் முற்றுகையிட்டவர்களை போராட்டத்திற்கு அனுமதித்து கைது செய்து மரபுபடி விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து போராடிய எங்களை அழைத்து நேற்று மாலை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 8 அமைச்சர்கள் அமர்ந்து பேசி முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அதற்கான அறிவிப்புகளை வெளியிடுவார் என்ற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அரசுக்கும் விவசாயிகளுக்குமான இணைப்பு துவங்கி இருக்கிறது, புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. திமுக அரசியல் அப்படி இருந்ததா? இப்போ உங்க மீது ஒரு வழக்கு ஒண்ணு போட்டிருந்தாங்க, அதுக்கு 13 ஆண்டு காலம் தண்டனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அந்த ONGC போராட்டம் தொடர்பா. அதுல என்னதாங்க நடந்துச்சு? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் கால்நடை பண்ணைகள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடுவூர் கால்நடை பண்ணை 2500 ஏக்கர் விளைநிலம், கால்நடை பண்ணைக்கு சொந்தமான நிலம் அபகரிப்பதற்கான நடவடிக்கையை சட்டவிரோதமாக மாவட்ட ஆட்சியருக்கே தெரியாம கால்நடை பராமரிப்புத்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதி மாவட்ட நிர்வாகத்துக்கே தெரியாம போய் அளந்து எடுத்து அந்த இடத்தை எங்களுக்கு ஒப்படைங்கன்னு கேட்டாங்க. அதே போல கொருக்கை கால்நடை பண்ணை திருவாரூர் மாவட்டத்தில் அதை போய் கைப்பற்றுவதற்கு எடுத்த நடவடிக்கை. விளைநிலங்கள், குத்தகை நிலங்கள், கோவில் அறக்கட்டளைக்கு சொந்தமான விவசாயிகளுடைய விளைநிலங்கள் கார்பரேட்டுகளுக்கு அபகரிப்பதற்காக பிடுங்கப்பட்டது. அதே போல பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் ஜவுளி பூங்காக்கள் தொடக்க போகிறோம் என்று அடிக்கல் நாட்டப்பட்டது சட்டவிரோதமாக, அரசாணைக்கு முரண்பாடாக. அதே போல நிலங்கள் எல்லாம் கையகப்படுத்தி மாற்று திட்டத்திற்காக சிப்காட் அமைப்பு என்கிற பெயரில் விளைநிலங்கள் கைப்பற்றப்பட்டது. தமிழ்நாடு முழுமையில் பல கிராமங்களில் இப்படி கிராம கைப்பற்றப்பட்டதை எதிர்த்து போராடியதால், நில ஒருங்கிணைப்பு சட்டத்துக்கு எதிர்த்து போராடியதால், பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்த்து போராடியதால், கார்பரேட்டுகளுக்கு ஆதரவான வகையில் ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டத்தை வைத்து 13 பக்கம் என் மீது ஒரு குற்றம் சுமத்துகிற கட்டுரையை எழுதி அந்த கட்டுரையின் அடிப்படையில் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியதை தவிர குற்றத்தின் அடிப்படையில் அந்த தீர்ப்பு வழங்கப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய ஆழமான கருத்தாக இருக்கிறது. அது குறித்து மேல்முறையீடு செய்திருக்கிறோம், உயர்நீதிமன்றத்தில் பிணையில் இருக்கிறோம். ஆகவே என்னை பிடித்து 13 ஆண்டு காலம் சிறையில் வைக்க திமுக எப்படி துணிவு வந்தது? எங்களுடைய ஆதரவோடு எங்கள் போராட்ட களத்தில் அவர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அம்மையார் ஜெயலலிதா இருந்த வரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு போராட்டத்தை அறிவிக்க முடியுமா? காவிரிக்காக போராடி இருப்பார்களா? நாங்கள் நடத்திய போராட்ட களத்தில் தான் அவர் எங்கோடு உடன் இருந்தார்கள். இல்ல, திமுக தனியா விவசாயிகளுக்கோ காவிரி சிக்கலுக்கோ தனியா போராட்டம் நடத்தினதே இல்லை. என்றைக்கு நடந்திருக்கிறது என்று அவர்கள் சொல்லட்டும். அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்தில் திமுக காவிரிக்காக போராடி இருக்கிறதா? காவிரிக்காக போடப்பட்ட வழக்கு நெருக்கடி காலத்தில் திமுக திரும்ப பெற்றதுதானே. இப்ப நீங்க சொல்றது எதிர்கட்சியா இருந்த போது கூட திமுக போராட்டம் நடத்தல அப்படிங்கிறீங்களா? எதிர்கட்சியா இருந்த போது அம்மையார் ஜெயலலிதா வரவுக்கு பிறகு போராட்ட களத்திற்கு வந்தார்களே தவிர, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த வரைக்கும் அவர் காவிரி போராட்டத்துக்கு வரவில்லையே. எங்கள் பின்னால் தானே இருந்தார்கள். மீத்தேன் திட்டத்தை அனுமதி கொடுத்ததே, காவிரி திட்டம் அழிப்பதற்கென்றே திட்டம் போட்டதே திமுக தானே. பல்வேறு போராட்டங்கள் குறித்து சொல்றீங்க. குறிப்பா இந்த ஆந்திராவை அடிப்படையாக கொண்ட அந்த ராம்கி ஆலை,
அந்த போராட்டம் வந்து சுற்றுச்சூழலுக்கு அந்த ஆலை மூலமா சுற்றுச்சூழலுக்கு நிறைய சிக்கல் வருது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் சொல்றாங்க. அதுல என்ன உண்மைத்தன்மை இருக்குதுங்க? எந்த ஒரு திட்டத்தை துவக்க வேண்டுமானாலும் அதற்கான விவசாயிகளிடத்தில் முதலில் கருத்து கேட்க வேண்டும், சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடத்தில் கருத்து கேட்க வேண்டும். அதிகாரிகள் மட்டத்தில் கருத்து கேட்டு ஒரு திட்டத்திற்கு அனுமதி கொடுக்கிறதுக்கு பதிலாக திமுக ஆட்சி காலத்தில் காவல்துறை வைத்து அடக்குமுறையை மேற்கொண்டுதான் திட்டங்களுக்கான அனுமதிகளை கொடுப்பதற்கு முயற்சி எடுத்தார்கள், நிலங்களை அபகரிப்பதற்கு முயற்சி எடுத்தார்களே தவிர எந்த ஒரு திட்டத்தையும் அதனுடைய சாதக பாதகம் என்ன, அதனுடைய அந்த தொழிற்சாலை வருவதால் எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, அதனால் அரசுக்கு எவ்வளவு வருவாய் வருகிறது, அந்த தொழிற்சாலை அமைக்கப்படுவதால் சுற்றுச்சூழல் எந்த அளவிற்கு பாதிக்கப்படும், அந்த சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் தடுப்பதற்கான என்ன தொழில்நுட்பத்தோடு அந்த ஆலை உருவாக்கப்படுகிறது, நிலத்தடி நீரை எவ்வளவு பயன்படுத்த போகிறார்கள், மின்சாரத்தை எப்படி பயன்படுத்த போகிறார்கள் என்பது குறித்தான ஆய்வுகள் செய்து அதை மக்கள் மத்தியில் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டு ஒரு தொழிற்சாலை வறுமையானால் அதை யாரும் எதிர்க்க போவதில்லை. தன் விருப்பத்திற்கு சுயநலத்திற்காக அனைத்து பேராபத்துகளை மூடி மறைத்து நீங்கள் தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுக்கிறோம் என்கிற பெயரில் விளைநிலங்களை தரமாட்டோம் என்று மறுத்தால், இல்லை சுற்றுச்சூழல் பாதிக்கும் என்று பொதுமக்கள் போராடினால் அவர்களை காவல்துறையை வைத்து அச்சுறுத்துவது, குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைப்பது, இந்த கொடுமைகள் அரங்கேறியது உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை. விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்ட வரலாறு திமுக ஆட்சி காலத்தில் தான். வேற எங்கேயுமே விவசாயிகள் மீது எந்த விவசாயிகள் மீதும் விவசாயத்திற்காக, நிலத்திற்காக, தண்ணீருக்காக போராடிய விவசாயிகள் மீது எந்த ஒரு அரசாங்கமும் இன்று வரையிலும் குண்டர் சட்டம் போடவில்லை. திமுக ஆட்சி காலத்தில் தான் 13 பேர் மேல் போடப்பட்டது. பேரழிவு திட்டத்திற்கு எதிராக போராடினான் PR பாண்டியன் என்பதற்காக திட்டமிட்டு 13 ஆண்டு காலம் சிறையில் வைக்கக்கூடிய தண்டனையை பெறுவதற்கு அடிப்படையாக இருந்து திமுக மறுக்க முடியுமா? சமீபத்தில் விஜய் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில இருந்து கனிம வளங்களை அண்டை மாநிலங்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு தடை போட்டு உத்தரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டில இருந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உடனடியாக கேரளாவுடைய முதல்வர் VD சதீசன் வந்து உடனடியாக ஒரு கடிதம் எழுதுறாரு. எங்களுக்கு வந்து நீங்க கனிம வளங்களை அனுப்பணும், அதை தடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதம் எழுதுறாரு. அவர் எழுதுற கடிதத்துல நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கனிம வளத்துறை தனி கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது. கேரளாவில் வளர்ச்சி பணி பாதிக்கிறது என்பதால் கேரளாவிற்கான கனிம வள தடை விதித்திருப்பதை தமிழக முதலமைச்சர் விதிவிலக்கு கொடுக்க வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார். இது என்ன கொள்கை என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் நேற்றைக்கு முன்தினம் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். மத்திய அரசு அணைகள் பாதுகாப்பு மசோதாவின் கீழ் 2 குழுக்கள் போடப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றம் 2 குழுக்கள் போட்டு முல்லை பெரியார் அணையை அவ்வப்போது 2 குழுக்களும் ஆய்வு செய்து வலுவாக இருக்கிறது, 152 அடி கொள்ளளவை உயர்த்த வேண்டும், வேபினியை பலப்படுத்துவதற்கான தேவையான வழிகாட்டு நெறிமுறை உச்ச நீதிமன்றம் வலியுறுத்தியதை பின்பற்றி, உத்தரவு போட்டதை பின்பற்றி இந்த 2 குழுக்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஆனால் நேற்றைக்கு முன்தினம் கேரள முதலமைச்சர் சதீசன் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். முல்லை பெரியாரை உடைத்து விட்டு புதிய அணை கட்டுவதற்கு பேச்சுவார்த்தைக்கு நான் தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு அழைப்பு கொடுக்கிறேன் என்று கொடுக்கிறார். கொடுத்து விட்டு சொல்லுகிறார், முல்லை பெரியாருக்காக ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஒரு குழு, உயர்மட்ட அமைச்சர்கள் தலைமையிலான குழு போட்டு பேச்சுவார்த்தை நடத்தினோம், அதை கைவிட்டுள்ளனர், அந்த குழுவை போட வேண்டும் என்று சொல்கிறார். உண்மையை மூடி மறைக்கிறார், முழு பூசணிக்காய் சோற்றில் மறைக்கிறார். முல்லை பெரியார் என்பது 2013க்கு பிறகு அந்த பேச்சுவார்த்தை இல்லை. உச்சநீதிமன்றம் தெளிவாக உத்தரவுகளை கொடுத்திருக்கிறது. மற்ற நீர்ப்பாசன திட்டங்களுக்காக முல்லை பெரியார் தவிர்த்து பேச்சுவார்த்தை குழு அதிமுக ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டது. 40 முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. இப்படி உண்மைக்கு புறம்பாக பேசுவதையே கேரள முதலமைச்சர் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். நீ முல்லை பெரியாரை உடைத்து விட்டு புதிய அணை கட்டுவதற்கு கனிமவளங்கள் வந்து தமிழ்நாட்டிலிருந்து எங்கள் வாழ்க்கையை அழித்து விட்டு எங்கள் கையை எடுத்து எங்கள் கண்ணில் குத்துவது போல நீ முல்லை பெரியாரை உடைப்பதற்கு அனுமதி கேட்கிறாய், கனிம வளத்துக்கு விதிவிலக்கு கேட்கிறாய் என்று சொன்னால் இது எந்த அடிப்படையில் எடுத்துக்கொள்வது? ஒரு மாநிலத்தை அழிப்பதற்கென்றே ஒரு மாநிலம் செயல்படுவேயானால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? டேம் 999 அப்படின்னு ஒரு ஆவணப்படம், அந்த ஆவணப்பட இயக்குனரையும் கேரள முதல்வர் VD சதீசன் சந்திச்சு பேசியிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி என்றென்றெல்லாம் அண்டை மாநிலங்கள் ஆட்சிக்கு வருதோ அன்றைக்கெல்லாம் தமிழகத்திற்கு மிகப்பெரிய பேராபத்து. இந்த அடிப்படையில தான் அந்த டேம் 999 என்கிற படத்தை ஏற்கனவே தடை செய்து அதற்கான அந்த படம் தவறானது என்பதை உச்ச நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஆனா அந்த இயக்குனரே அந்த தயாரிப்பாளரை அழைத்து பேசுகிறார் சதீசன் என்று சொன்னால் அவருடைய உள்நோக்கம் என்ன? அப்படி என்றால் நீ முல்லை பெரியாரை உன்னால் உடைத்து விட முடியுமா? சட்டம் என்று ஒன்று இருக்கிறது, கூட்டாட்சி தத்துவம் என்று ஒன்று இருக்கிறது,
மத்திய அரசு ஒன்று இருக்கிற போது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் எந்த மாநிலமா இருந்தாலும் செயல்பட வேண்டுமே தவிர காற்றும் நீரும் மழையும் யாருக்கு சொந்தமா? இல்ல காற்றை தடுத்து விட முடியுமா? இல்ல வர்ற காற்றாற்று வெள்ளத்தை தடுத்துட முடியுமா? இன்னைக்கு கர்நாடக முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டு என்ன சொன்னாரு? அந்த கூட்ட தோல்வியிலே முடிஞ்சிருக்கு. என்ன சொன்னாரு? 13ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட முள்ளடை போராட்டத்தை திரும்ப பெறணும். இயற்கையை யாரும் தடுக்க முடியாது. வர்ற தண்ணீரை தடுத்து வச்ச அணைகள்லாம் உடைச்சிட்டு போயிடும். அந்த கூட்டமே தோல்வியில முடிஞ்சது. அப்படி முடிஞ்சிருக்கிற போது தமிழ்நாட்டிலேயே அனைத்து கட்சி கூட்டம் காவிரிக்கு தேவையில்லையே. இந்த நிலையில என்ன முடிவு எடுக்க முடியும்? நமக்கு சட்டப்படி தீர்வை எட்டுவது ஒண்ணுதான் தமிழ்நாட்டு நலனுக்கு பயனளிப்பதாக இருக்கும். ஆனா அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டு அந்த மாநில எதிர்கட்சி தலைவர் விஜயேந்திராவும் அந்த மாநில முதலமைச்சர் DK சிவகுமார் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தான் கடிதம் எழுதுறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க மேகதாட்டு அணை கட்டணும்னு. அவளை இழிச்சவாயர்களா தமிழர்கள்? இல்ல கேரளாவுக்கு இழிச்சவாயர்களா முல்லை பெரியாரை உடைப்பதற்கு? நீங்கள் 999 டேம் 999 படத்தினுடைய தயாரிப்பாளர் அழைத்து நீங்கள் விருந்து வைப்பீர்கள். எங்கள் வாழ்க்கையை அளிப்பதற்கு, எங்கள் முதலமைச்சரை பேச்சுக்கு கூப்பிடுவதற்கு, அழைப்புவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க அண்டை மாநிலங்கள்ல காங்கிரஸ் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சிக்கல் அப்படிங்கிறீங்க. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கு, கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கு. காங்கிரஸ் தாவேக அரசோடு கூட்டணியில் தானே இருக்கிறாங்க. அப்போ ஒரு சுமூகமான ஒரு அரசியல், தேசிய அரசியல் என்பது வேறு, மாநில அரசியல் என்பது வேறு. மாநில உரிமைகளை பெறுவதற்கு எல்லா கட்சியும் ஒன்றிணைய வேண்டும். அதிலே காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றிருக்கலாம், காங்கிரஸ் கட்சியுடைய ஆதரவு இருக்கலாம். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி மத்திய கர்நாடகா ஆண்டது என்பதால் தமிழ்நாட்டில் பிஜேபி நம்மோடு இணைந்து செயல்படாமல் இருந்ததா? மத்திய அரசுக்கு எதிரான போராட்டத்தை அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து நான் தான் முதலில் கூட்டத்தை கூட்டினேன் 2015. அந்த கூட்டத்தில் முதன்மையாக பங்கேற்றவர் தமிழிசை சவுந்தரராஜன். காவிரிக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு முள்ளடை போராட்டத்தை அறிவித்து போராட்டத்தில் பங்கேற்கும் பிஜேபி என்று அறிவித்தவர் அவர்தான். இதெல்லாம் மறுக்க முடியாது. ஆகவே மாநில உரிமைகளை பாதுகாப்பது என்பது அந்தந்த மாநில அரசுகளின் தலைமையில் ஒரு அமைப்பு, ஒரு ஒற்றுமையை உருவாக்கி செயல்படுவது என்பது வேறு. அண்டை மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி இருப்பதால் தமிழ்நாட்டு உரிமையை தமிழக காங்கிரஸ் கட்சி விட்டுக் கொடுக்குமே, ஆனால் அதை எதிர்த்து போராடுவதற்கு நாம் தயங்க மாட்டோம். இல்ல, ராகுல் காந்தி அவர்கள் தன்னை ஒரு தமிழர் அப்படின்னு பாராளுமன்றத்திலேயே பேசுறாரு. இப்போ ஒரு ரொம்ப இணக்கமான தோழமையோடு இருக்கிறாங்க. ராகுல் காந்தி ஒரு வார்த்தை பேசினா இந்த சிக்கல் சுமூகமா வந்துடும். காவிரி பிரச்சனையும் முல்லை பெரியாறு பிரச்சனையும் உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருப்பதில் தேசிய தலைமை தலையிடுவதற்கே வாய்ப்பில்லை. நீங்களே அதற்கு கோர போகிறீர்கள். நான் மோடியிடம் சென்று மண்டியிட வேண்டும், இல்ல ராகுலிடம் சென்று மண்டியிட வேண்டும் என்று நாங்கள் விவசாயிகள் கூறவில்லையே. சட்டப்படி நமக்கு இருக்கிற உரிமையை பாதுகாப்பதற்கு சட்டப்படியான நடவடிக்கைகளை தான் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டுமே தவிர இதுல அரசியலை புகுத்த வேண்டிய அவசியம் இல்லை. முல்லை பெரியாறாக இருந்தாலும் காவிரியாக இருந்தாலும் அது அரசியலாக பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டப்படியான உரிமை நமக்கு இருக்கிறது. 2018 மத்திய அரசு அரசிதழில் காவிரி உரிமையை வெளியிட்ட பிறகு அதுல 15 ஆண்டுகளுக்கு மாற்றம் செய்ய முடியாது என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. பாராளுமன்றத்தில் எந்த அனுமதியும் வழங்க முடியாது மேகதாட்டுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே 2022 கொடுத்த வழிமுறைகளின் படி பேபியணியை படைபிடித்துவிட்டு முல்லை பெரியாறு 152 அடி கொள்ளலை உயர்த்துவதற்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் பின்பற்றப்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு மாதங்களுக்கு முன்னதாக நான் மேகதாட்டுக்கு 2021 சென்றேன். அன்றைக்கு அங்கே வாட்டர் நாகராஜ் பூமி பூஜை போட்டு சாலைகள் அமைக்கப்பட்டு கொடிகள் நடப்பட்டு அணை கட்டுமானத்திற்கான திட்டமிடப்பட்டது. அதை நேரடியாக பார்வையிட்டு வந்து நான் அறிக்கையை வெளியிட்டேன். வெளியிட்ட பிறகு தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் தானே ஒரு வழக்கை பதிவு செய்து கர்நாடகம் மேகதாட்டு அணை வனப்பகுதியில் விலங்குகள் சரணாலயம், புலிகள் சரணாலயம் இருக்கிற இடத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் அணை கட்டுவதற்கு அனுமதி இல்லை என்று தடை விதித்தது. அப்படி தடை விதிக்கிற போது மே மாதம் திமுக ஆட்சிக்கு வந்து விட்டது. ஜூலை மாதம் தேசிய பசுமை தீர்ப்பாயம், சட்டத்திலே இடமில்லை, தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம், தேசிய பசுமை தீர்ப்பாயம், உச்ச நீதிமன்றம் ஈக்குவல் அதிகாரம், இணையான அதிகாரம் கொண்ட அமைப்பு. தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் கொடுக்கிற தீர்ப்பை ரத்து செய்ய முடியாது. ஆனால் தேசிய பசுமை தீர்ப்பாயம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியை போட்டு 2 எக்ஸ்பர்ட் டீமை போட்டு தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் கொடுத்த தீர்ப்பை ரத்து செய்தது. அதை நான் தமிழக அரசு உடனடியாக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று சொன்னேன். 5 ஆண்டு காலம் வாயை திறக்கவில்லை, காவிரி என்றே வாய் திறக்கவில்லை. ஏற்கனவே நெருக்கடியான காலகட்டங்களில் போட்டப்பட்ட வழக்குகள் எல்லாம் தமிழ்நாட்டிற்கு சாதகமான தீர்ப்புகள் தான் வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தான் மேகதாட்டுக்கு எதிராக போட்ட வழக்கு,
வரைவு திட்ட அறிக்கைக்கு எதிராக போட்ட வழக்கு அத்தனையும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் கொடுத்த தடையும் நீக்கப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் பொறுப்பேற்க வேண்டுமே தவிர வேற யாரும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மார்ச் மாசம் 2026 யாரை கேட்டு இவர்கள் கடிதம் எழுதினார்கள்? மேகதாட்டுக்கு நடுவர் மன்றம் கேட்டு கடிதம் எழுதியதை யாரை கேட்டு எழுதினார்கள்? இதற்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். இப்ப திமுக மீது இன்னொரு விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த மண் குவாரிகளோ மலை குவாரிகளோ வந்து திமுக ஆட்சியில ரொம்ப மோசமா இருந்தது, அதிக முறைகேடா வந்தது. இப்ப தாவேக்காவினர் என்ன சொல்றாங்கன்னா, அதனாலதான் முதல்வர் விஜய் அவர்கள் அண்டை மாநிலங்களுக்கு எடுத்துட்டு போறக்கே தடை விதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க. உண்மையிலேயே கடந்த காலங்களில் இந்த குவாரிகள் மணல் அள்வதாக இருக்கட்டும் அல்லது மலைகளில் வெட்டி எடுத்துட்டு போறதா இருக்கட்டும் கடந்த ஆட்சிகள் ரொம்ப கடுமையா மோசமா இருந்ததுங்களா? மிகப்பெரிய அளவில் அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்தவர்களே கனிமவள விற்பனையில் ஈடுபட்டார்கள். ஆதாரத்தோடு செய்திகள் வெளிவந்திருக்கிறது. எண்ணற்றவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். மிகப்பெரிய அளவில் அந்த கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடியவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். லாரி விட்டு ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார்கள். அதிகாரத்தில் இருந்தவர்களே கனிமவள கொள்ளையில் நேரடியாக ஈடுபட்டதனுடைய விளைவு ஒரு கட்டத்தில் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பூகம்பம் ஏற்படும் என்கிற அச்சம் கூட ஏற்பட்டது. இன்றைக்கு அதற்கு தடை விதிக்கப்பட்டதால் அமைதியாக வாழுகிறார்கள் மக்கள். நமக்கு உள்நாட்டு கனிம விற்பனைக்கு தேவையான ஜல்லி மணல் விற்பனைக்கு ஒரு கட்டுப்பாடான விலை நிர்ணயம் செய்து அரசு நேரடி பொறுப்பேற்று விற்பனை செய்யலாம். ஆனால் வெளிநாடுகளுக்கு வெளிமாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்வதே கொள்கையாக கொண்டு அதற்கு கட்டுப்பாடற்ற முறையில் கனிமவள விற்பனை நடைபெற்ற காலம் திமுக ஆட்சி காலம். அது மறுக்க முடியாது. நீங்க தொடர்ந்து பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை பேசியிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 60-70 ஆண்டு காலம் திமுக அண்ணா திமுக மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. விவசாயிகள் குறித்தும் வேற என்னென்ன பேரழிவு திட்டங்களுக்கு திமுக அண்ணா திமுக துணை போனாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? அண்ணா திமுகவை ஆட்சி காலத்தில் காவிரி உரிமை மீட்டெடுக்கப்பட்டது. காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது. பல்வேறு சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு தமிழகத்துக்கான உரிமைகள் மீட்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தான் விவசாயிகள் உரிமைகள் பறிக்கப்பட்டது. காவிரி நீர் உரிமை விட்டுக் கொடுக்கப்பட்டது. வழக்கு திரும்ப பெறப்பட்டது. விவசாயிகள் போட்ட வழக்கிலே தான் 2007 இறுதி தீர்ப்பு வந்தது. 2007 மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டை ஆண்டது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் 2011 வரையிலும் அதை அரசிதழில் வெளியிடுவதற்கு அவங்க முயற்சி எடுக்கவில்லை. 2013 வரலாறு காணாத வறட்சி ஏற்பட்டது. தற்கொலைகள் தீவிரமடைந்தது. குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. தொடர்ந்து ஏற்பட்ட வறட்சியில் ஜெயலலிதா நீதிமன்றத்திற்கு போனதையே அன்றைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மறைந்த தலைவர் கலைஞர் விமர்சனம் செய்தார். அண்டை மாநிலத்தோடு பேச்சுவார்த்தை உறவு முறையை வைத்துக் கொள்ள மறுத்து ஜெயலலிதா நீதிமன்றத்துக்கு அணுகிறார் என்கிற கோரிக்கையை முன்வைத்தார். நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி கலைஞரிடத்தில் நேரடியாக பேசி சட்டப்படி மட்டும்தான் தீர்வு ஏற்பட முடியும், எனவே நீங்கள் சட்டப்படி போனால் அதை விமர்சனம் செய்வதை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினோம். TKS இளங்கோவன் மூலமாக அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்கள் இனி சட்ட போராட்டம் தான் காவிரி என்பதை ஒப்புக்கொண்டார்கள். அதற்கு பிறகுதான் எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து போராடுகிற நிலையை நாங்கள் உருவாக்கினோம். எனவே இது எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் பெறப்பட்ட உரிமைகள் தான் இன்றைக்கு பறிக்கப்படுகிற நிலையை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது. நான் சொல்வது எல்லாம் ஆதாரத்தோடு சொல்கிறேன். எனக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி கிடையாது. நீ எந்த ஆதாரங்களை வேண்டுமானாலும் அவருக்கு ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பற்றி நீங்கள் கேட்கலாம். நாங்கள் தொடர்ந்து அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்திலே சொன்னோம், கார்பரேட்டுகளே உங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்று விட்டார்கள், எனவே கார்பரேட்டுக்கான ஆதரவு கொண்ட கொள்கையாக உங்கள் ஆட்சி மாறுகிறது, எச்சரிக்கை செய்கிறோம், நீங்கள் தோல்வியை தழுவி போகிறீர்கள், விவசாயிகள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்கிற எச்சரிக்கைகளும் பகிரங்கமாக கொடுக்கப்பட்டது. அதையெல்லாம் அன்றைய முதலமைச்சருக்கு மூடி மறைக்கப்பட்டது. அவர் கவனத்திற்கு எடுத்து சொல்வதற்கு கதவுகள் அடைக்கப்பட்டது. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு அவரே தோல்வி காணுகிற நிலையை ஏற்படுத்தி விட்டது. நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான், வேல்முருகன் இவர்கள் ஒரு மேகதாது அணையை கட்டக்கூடாது, அதுக்கு தடை வேணும்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஒன்று நடத்தியிருக்கிறாங்க. நீங்க அந்த போராட்ட செய்தியை எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு கட்சிக்கும் உரிமை இருக்கிறது, போராட்ட களத்தில் பங்களிக்க வேண்டும் என்கிற உரிமை இருக்கிறது. அந்த தேவையின் அடிப்படையில் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து எங்களுக்கு அழைப்பு கொடுத்தார். அன்றைக்கு எங்களுக்கு மாநாடு இருந்ததால் பங்கேற்க முடியவில்லை. நேற்றைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கும் அழைப்பு கொடுத்தார். நேற்றைய தினம் அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்றதால் அந்த போராட்டத்தில் பங்கேற்க முடியவில்லை. கட்சிகள் தனித்த முறையில் போராட்டம் நடத்துவதும் அந்த கட்சிகளுக்கு இசைவான கொள்கையுடைய தலைவர்கள் பங்கேற்பதும் தமிழ்நாட்டில் இயல்பான ஒன்று. அதுல எந்த முரண்பாடும் கிடையாது. எல்லாரும் போராட்ட களத்துக்கு வரணும் என்பதுதான்
ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்த்து போராட்ட களம் காணுகிற போது எல்லோரும் ஒன்றிணைந்து போராட்ட களத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. சேனல் வச்சிருக்கீங்களா? ஆங்கர் இல்லையா? ஸ்டூடியோ இல்லையா? கெஸ்ட் மட்டும் நீங்க சூஸ் பண்ணா போதும். ஒர்க் ஸ்பேஸ் தேவையில்ல, ரெண்ட் கொடுக்க தேவையில்ல. ஸ்டூடியோ, ஆங்கர், எடிட், சோஷியல் மீடியா அப்லோட் வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். TN டிஜிட்டல் சொல்யூஷன் 9942838831.